ஸோ ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவாரம் மீன் துணில் கடைக்காரு, நரிக்கொடர் காலனி. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்கன்னா கைஸ் வெங்கடேசன்ஜி, ஸோ பேஸ் டெஸ்டிங் காம்போக்கு ஸ்பின்னிங் காம்போக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட லிங்க்கில் வந்து டிஸ்கஸ் லிங்க்கில் தர போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஸோ பேஸ் டெஸ்டிங் காம்போ யூஸ் பண்ணுற கஸ்டமர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்பின்னிங் காம்போ யூஸ் பண்ணுற கஸ்டமர் சரி, ஸோ ரெண்டு வீடியோவும் நம்ம வந்து டிஸ்கஸ் சேனல் வந்து ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. ஸோ வாங்க கைஸ், இதுக்காக நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணுவோம். ஃபுல் கிட்டோட காம்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ராடல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்பின்னிங் பேஸ் கேஸ்டிங் காம்போ ட்ரை பண்ணுவோம். கேஸ்டிங் பார்த்தாக்கா 60 மீட்டர் கிட்ட ஃபில் ஆயிடுச்சு. நம்ம இது வந்து மூவ் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ லாங் பாருங்கள், ஃப்ராக் பார்த்தாக்கா எவ்வளோ லாங் பாருங்கள், போய் விழுந்துருக்குது, அது வருது பாருங்கள் லாஸ்ட்டாக. கைஸ், நம்ம வந்து பேஸ் கேஸ்டிங் பார்த்தாச்சு, ரொம்ப தொழுவாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஸ்பின்னிங் கேஸ்டிங் பார்ப்போம். கைஸ், ஸ்பின்னிங் கூட கேஸ்டிங் வந்து 40 மீட்டர் கிட்ட ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ 10 கிராம் ஃப்ராகு. ஸோ பேஸ் கேஸ்டிங் வந்து உங்களுக்கு 20 மீட்டர் கிட்ட லாங் தான் போயிருக்கும். ஸோ ஸ்பின்னிங் வந்து 20 மீட்டர் கம்மி தான் வரும். ஸோ பேஸ் காஸ்டிங்கு ஸ்பின்னிங் அதுதான் வித்தியாசம். ஸ்பின்னிங் வந்து ஹை ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ் காஸ்டிங் வந்து ஹை ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாக் பொறுத்தா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் மாறும். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.